ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் சிலுவையை பற்றிய உபதேசம் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு கர்த்தருடைய நாமத்தினால் உங்கள் யாவரை அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினால் இந்த லெந்து காலங்களில் சிலுவையை பற்றிய உபதேசம் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக சிலுவையின் பாடுகளை இந்த நாட்களில் நாம் தியானிக்கவும், கிறிஸ்துவண்டை நாம் நெருங்கி கிட்டி சேரவும் கர்த்தர் கிருபை பாராட்டி கொண்டிருக்கிறார். கடந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையில் சிலுவையின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை தியானிக்க கர்த்தர் கிருபை பாராட்டினார். இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையில் சிலுவையில் அறையப்பட வேண்டிய காரியங்களை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 24வது வசனம், கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். சபைகளின் சிற்பி என்று வர்ணிக்கப்படுகிற பவுல் ஒரு தேவ மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டிய காரியங்களை இந்த வேத வசனத்திலே குறிப்பிடுகிறார். கிறிஸ்துவோடு கூட நடக்கிற மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான, அவசியமான, அத்தியாவசியமான ஒரு காரியத்தை இந்த வேத வசனத்திலே குறிப்பிடுகிறார். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்களுடைய மாம்சத்தை அதன் ஆசை இச்சைகளை சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். கிறிஸ்துவோடு நடக்கிற ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட மனிதன், இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய மாம்சத்தை சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவை தங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டவர்கள், பரம ஈவை ருசி பார்த்தவர்கள், பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலை பெற்று கொண்டவர்கள், தங்களுடைய இருதயத்தை, தங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்தவர்கள், தங்களுடைய இருதயம் கிறிஸ்து தங்குகிற ஆலயமாக மாற்றிக்கொள்ள தங்களை அர்ப்பணித்தவர்கள், தங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டிய ஒன்று, செய்திருக்க வேண்டிய ஒன்றை குறித்து பவுல் இங்கே குறிப்பிடுகிறார். இந்த வசனத்தின் துவக்கத்திலே அவர் குறிப்பிடுகிற ஒரு வார்த்தை கிறிஸ்துவினுடையவர்கள், கிறிஸ்துவை தங்களுக்கு ஆதாயமாக்கி கொண்டவர்கள், கிறிஸ்துவை தங்களுக்கு வாழ்க்கையாக்கி கொண்டவர்கள், கிறிஸ்துவை தங்களுக்குள்ளே தரித்து கொண்டு இருக்கிறவர்கள், தங்களுடைய மாம்சத்தை, தன்னுடைய ஆசை இச்சைகளை சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். கிறிஸ்துவை தங்களுடைய வாழ்க்கையாக்கி கொண்டவர்கள் தங்களுடைய இந்த உலக போக்கிலே உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற நபர்களைப் போல வாழ்ந்துவிடாதபடிக்கு தங்களை, தங்களுடைய மாம்சத்தை, அதனுடைய ஆசை இச்சைகளை சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். நீங்கள் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் கிறிஸ்துவோடு கூட நடக்க விருப்பம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்களா? உங்களுடைய இருதயத்தை தேவன் தங்கக்கூடிய ஆலயமாக அர்ப்பணித்திருக்கிறீர்களா? தேவனுடைய வசனத்தின்படி வாழ்வதற்கு நீங்கள் உங்களை அர்ப்பணித்திருக்கிறீர்களா? வேத வசனத்தின்படி வாழ்வதிலே நீங்கள் விருப்பமுள்ளவர்களாய் இருப்பீர்களே ஆனால் நீங்கள் செய்திருக்க வேண்டிய ஒன்று, உங்களுடைய மாம்சத்தை, அதாவது சரீரத்தினுடைய இந்த மாம்சத்தை நீங்கள் சிலுவையில் அறைந்திருக்க வேண்டும்.
உங்களுடைய மாம்சத்தை உலக போக்கின்படி, மாம்சம் விரும்பினபடி, மனசு விரும்பினபடி வாழ்ந்து விடாதபடிக்கு நீங்கள் உங்களுடைய மாம்சத்தை, அதன் ஆசை இச்சைகளை நீங்கள் சிலுவையிலே அறைந்திருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. கிறிஸ்துவினுடையவர்களுக்குள் கிறிஸ்துவினுடைய ஆவியானவர் அவர் உலாவுகிறார், அவர் வாசம் பண்ணுகிறார். கிறிஸ்துவினுடையவர்களுக்குள் கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக தங்கியிருக்கிறார். ஆகவே நம்முடைய சரீரத்தை சிலுவையிலே அறைய வேண்டும், அதாவது நம்முடைய மாம்சத்தை சிலுவையிலே அறைய வேண்டும். கிறிஸ்து அல்லாதவர்கள், கிறிஸ்துவுக்கு தங்களை அர்ப்பணிக்காதவர்கள், கிறிஸ்துவுக்கு தங்களை கிரயமாக கொடுக்காதவர்கள் இந்த உலக போக்கிலே உலக மனிதர்களைப் போல, தங்களுடைய மனசு விரும்பினதைப் போல, தங்களுடைய மாம்சம் விரும்பினதைப் போல தங்களுடைய விருப்பத்திற்கு நடப்பார்கள். ஆனால் கிறிஸ்துவினுடையவர்களோ இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பினுடைய இரட்சிப்பை பெற்று கொண்டவர்கள், இயேசு கிறிஸ்து சிலுவையின் பாடுகள் மூலமாக தங்களுடைய வாழ்க்கையில பெற்றிருக்கக்கூடிய அந்த இரட்சிப்பை அவர்கள் காத்து கொள்வதற்கு, அந்த இரட்சிப்பிலே நிலைத்திருப்பதற்கு, அந்த தெய்வீக இரட்சிப்பு கரைப்பட்டு விடாதபடி துப்புரவாக இருப்பதற்கு அவர்கள் செய்ய வேண்டிய ஒன்று, தங்களுடைய மாம்சத்தை, அதன் ஆசை இச்சைகளை சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள் என்று பவுல் சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிற நீங்கள், கிறிஸ்துவின் ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிற நீங்கள், glory to God, கிறிஸ்துவினுடைய பிரசன்னத்திற்குள் வாழ வாஞ்சிக்கிற நீங்கள் உங்களுடைய மாம்சத்தை சிலுவையில அறைந்திராவிட்டால் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, இரட்சிப்பின் வாழ்க்கையிலே நீங்கள் ஜெயமாக உங்களுடைய ஓட்டத்தை ஓடி உங்களுக்கு என்று நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த பந்தய பொருளை நீங்கள் தவறிவிட நேரிடும். ஆகவே இந்த லெந்து காலங்களிலே நீங்கள் சற்று அமர்ந்து உங்களை ஆராய்ந்து பாருங்கள், உங்களை சோதித்து பாருங்கள். என் மாம்சம், அதனுடைய ஆசை, அதனுடைய இச்சைகள் சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறதா என்று உங்களை நீங்கள் நிதானித்து பாருங்கள். தவறப்பட்டு இருக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்களை கிறிஸ்துவினிடத்தில் ஒப்பு கொடுங்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய கரத்தில் உங்களை அர்ப்பணியுங்கள். ஆண்டவரே, என்னுடைய மாம்சத்தை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன், அதனுடைய ஆசை இச்சைகள் எல்லாம் உம்மை போல சிலுவையிலே அறையப்படட்டும், அவைகள் மாம்சத்தினுடைய ஆசை இச்சைகள் மறிக்கப்படட்டும் என்று நீங்கள் உங்களை ஒப்பு கொடுப்பீர்களே ஆனால் தேவனுடைய ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையிலே தம்முடைய மகிமையான காரியங்களை நிறைவேற்றுவார். இன்றைக்கு ஆண்டவருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். அன்பின் நல்ல ஆண்டவரே, கிறிஸ்துவினுடையவர்கள் தங்களுடைய மாம்சத்தை, அதனுடைய ஆசை இச்சைகளை சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி கிறிஸ்துவை வாழ்க்கையாக்கி கொண்ட நான், கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிற நான், கிறிஸ்துவினுடைய ஆலயமாக இருக்கிற என்னுடைய சரீரம், அதனுடைய மாம்சம், அதனுடைய ஆசை இச்சைகள் எல்லாம் சிலுவையில் அறையப்படுவதாக உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய மனசு மாம்சம் விரும்பினபடி வாழாதபடி தேவ ஆவியிலே நாங்கள் நடத்தப்பட வாழ்வதற்கு எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.